ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சண்டே எடுத்த விலாக். ப்ரான் வந்து வாங்கியிருந்தேன். இன்றைக்கி வந்து நான் வந்து சமைக்கலை, என் ஹஸ்பண்ட் தான் வந்து சமைக்க போகிறாரு. ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு ஃபன்னான குக்கிங் வீடியோவாக இருக்கும். நான் க்ளீன் மட்டும் பண்ணி கொடுத்துட்டேன். நான் வந்து அந்த உள்ளே இருக்கிற அந்த கருப்பையும் அண்ட் மோரோவர் வெளியில் இருக்கிற அந்த கருப்பையுமே வந்து க்ளீன் பண்ணிடுவேன். ஸோ இந்த பக்கமும் நம்ம கிழிச்சு விட்டோன்னா பிளாக் கலரில் வரும். இது க்ளீன் பண்ணலாமா என்னன்னு தெரியல. பட் நான் வந்து இது ரெண்டையுமே சேர்த்து தான் க்ளீன் பண்ணிடுவேன். ஏன்னா நமக்கு எதுன்னு தெரியாது, அதனால் ரெண்டையுமே சேர்த்து க்ளீன் பண்ணிடுவேன். ஸோ இதெல்லாம் எடுக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ப்ரானில் வந்து இது எடுக்கிறது தான் பெரிய பிரச்சனை. ஸோ அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி கொடுத்துட்டேன். தேவையான பொருளும் வந்து எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சிட்டேன். சமைக்கிறது மட்டும்தான் அவர். ஸோ எண்ணெய் வந்து இவ்வளோ ஊற்ற வேண்டாம், பொரிக்கிற அளவுக்கு அளவாக வேணால் ஊற்றிக்கோங்க. அந்த பட்டை, கிராம்பு, சோம்பு சம்திங் வந்து ஆட் பண்ணியிருந்தார். நீங்கள் வெங்காயத்தட்டைங்க ஸோ பார் மொத்தமாக காணாமல் போயிடும். பூண்டை அரைச்சி கொடுத்துரு டக்குன்னு. காணாமல் போயிடும் எண்ணெய். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். வதங்க லேட் ஆகும். உப்பு சேர்த்து வதக்கினா சீக்கிரம் வதங்கிடுவாங்க. ஆமாம், உப்பு போடுது. இந்த நேரத்தில் இப்படி பிணைஞ்சு தான் போடணுமா? நல்லா கொத்தி 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 அப்பா நல்லா வருதுன்னு நினைக்கிறேன். சமையல் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப மும்மரமா பண்ணிட்டு. நானே முதல்ல பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது அந்த படத்தில் விவேக் செய்கிற பாத்திரத்தை அடைக்கும் போது இந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்கு. கடைசி கிரேவியாக மாறுதா இல்லையா அப்படின்ட்டு பிராணை போட்டுட்டு பார்ப்போம். எறா போடாமலே எறா வாசம் வருது. நீ சமைச்சா எறா போட ஏமாத்திருக்காங்க. சமைக்கிறேன்ட்டு என்னைக்காவது ஒரு நாள் கிச்சன் பக்கம் வந்தாலே களைகட்டு. நாளை பின்ன நல்லா இருந்தா நம்மளை எதுவும் பேசுவாரோட்டு நான் குளிக்க போன நேரத்தில் உப்பள்ளி கொட்டிடாத, ஒழுங்கா பார்த்துக்கோ. கொட்ட மாட்டேன்.
என்னம்மா பொடி போடாமே ரெட் கலரில் இருக்கு அத்தையா பொடி போடாமலே ரெட் கலரில் வருது இவளுக்கு இவ்வளோ நாள் பொடி போட்டு தான் ரெட் கலரில் வரும் ஏமாற்றிக்கிட்டு இந்த முறை அந்த படத்தில் சாப்பாடில் சிவப்பு கலரில் போட்டுருவாங்க அந்த மாதிரி எதையும் கலந்துறாது கறி மசால் தூள் தானா அது போதுமா நக்கி பார்ப்போம் நல்லா இருந்தா இன்னும் கொஞ்சம் சேர்ப்போம் போதும் முதலையே நல்லா போட்டு நம்ம மசாலா ஃப்ளேவர் ஓரளவுக்கு கரெக்டாக இருக்குமா இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை இப்போயே கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன் வெறும் சாப்பாடு சாப்பிட்டு இவங்களே வெத்தலை பாக்கு போடுறாங்க விருந்து சாப்பாடு சாப்பிட போறோம் டேய் வெத்தலை பாக்கு ரெடி பண்ணி வச்சியா ரெடியா இருக்கீங்க சோறு போடு போடு அண்ணா வடிச்ச கஞ்சி வெள்ளையா இருந்தது பாக்குற சோறு சிகப்பா இருக்கு அதான் இத்தனை நாள் இவளுக்கு சமைச்சாளுகளே இந்த டெக்னிக்கல்ல சமைச்சிருக்காளுகளா இதுதான் உன் அண்ணனோட டெக்னிக்கல் இந்த ரெட் மீல்ஸ் மேட்டரை வெளியே லீக் அவுட் பண்ணிடாத சாப்பிடுறா ராஜா ஆல்ரெடி கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி வாட்டர் இருக்குமா ஸோ வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ண வேண்டாங்கிறாங்க நல்லா கழுவுனதை இந்த மாதிரி புளிஞ்சி அதுக்கப்புறம் இது ப்ரான் ஆட் பண்ணதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாதா ஊற்ற வேண்டாம் அதுலேருந்தே தண்ணி வரணும் கொக்கா வேணும்னா தண்ணி ஊற்றக்கூடாது குழம்பு வேணும் நீங்கள் குழம்பா வந்து தொக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் யாராவது சாப்பிட வந்துட்டாங்க அப்படின்னா அந்த படத்தில் சூரி செய்கிற மாதிரி தலைக்கோல் துண்டு அப்படின்ட்டு தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணிடணும் இல்லை உங்களுக்கு குழம்பா வேணும்னா கொஞ்சம் இது கூட தேங்காய் பால் இல்லை தேங்காய் அரைச்சி ஊற்றினா குழம்பாயிரும் அவ்வளோதான் இது ப்ரான் வறுவல் மாதிரி ப்ரான் தொக்கு இது எப்படி சாப்பாடுக்கு பத்தும் சாப்பாடுக்கு குழம்பு மூடி இன்னும் கொஞ்சம் ஊற்றவா தண்ணி போதும் ஊற்றிடாது தண்ணி எடுத்த முதல் டெட் பாடி நீ தான் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா சூப்பராக வந்து ப்ரான் தொக்கு ரெடியாக இருந்தது எண்ணெயெல்லாம் வந்து மிதந்து வந்திருந்தது சார் வந்து செஃப் ஆகிட்டார் ஸோ அதுக்கப்புறம் தேவையான அளவு கொத்தமல்லி தழை மட்டும் தூவி இறக்கிடலாம் அப்படியே ஹோட்டலில் கொடுக்குற ப்ரான் மாதிரியே இருந்துச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது வந்து ப்ரான் தொக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ வந்து ஃபன்னாக போயிருக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃபார் மோர் வீடியோஸ் லைக் திஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்